அப்போ அந்த நாட்டில் உள்ள ஒரு அரசர் ஒரு போட்டி வைக்கிறாரு. என்னன்னா, அந்த கோட்டையோட வாயில் கதவை யார் திறக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த நாட்டோட ஒரு பகுதினே. உடனே திறக்காதவங்களுக்கு ஒரு கை துண்டிக்கப்படும். இதுதான் அந்த நாட்டுல அந்த அரசர் தெரிவிச்சிருக்காரு. அப்போ நாட்டுல மக்கள் பல விதமா பேசுறாங்க. ஐயோ, கதவு திறக்கலன்னா நம்ம கை போயிருமேனு ஒருத்தரும் அந்த போட்டிக்கு வரல. ஆனா அந்த நாட்டுல ஒரு இளைஞர் மட்டும் தன்னம்பிக்கையோட நான் அந்த கதவை திறக்கேன்னு வாராங்க. அப்போ அந்த மக்கள் சொல்றாங்க, நீ அந்த கதவை திறக்கலன்னா உன்னோட கை போயிருமே, நீ என்ன பண்ண வேணும்? அதுக்கு அந்த இளைஞர் சொல்றான், கோட்டையோட கதவை திறக்கலனா என்னோட ஒரு கை போகுமே தவிர என்னோட உயிரா போக போதுமே. திறந்தா நானும் ஒரு நாட்டோட அரசன் தானே அப்படின்னு சொல்றாரு. உடனே அதுக்கு அந்த மக்களும் சரி சொல்லி விட்டுறாங்க. போய் அந்த அரசன் போய் அந்த இளைஞன் கதவு திறக்க போறான். கதவும் திறக்கப்படுது. அப்பதான் அந்த மக்களுக்கு தெரிய வருது, கதவு பூட்டப்படவில்லை. இப்படி இந்த கதை மூலம் உங்களுக்கு என்ன புரியுது? இப்படிதான் நம்மளும் நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்க பேச கேட்கிறோம். உன்னால முடியாதுன்னு சொன்னா நம்ம விட்டுறோம். ஆனா அந்த இளைஞர் தன்னம்பிக்கையோட என்னால முடியும்னு அந்த கதவை திறக்கிறான். நம்மளும் தன்னம்பிக்கையோட இருக்கணும்னு கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.